ஹாய் கைஸ், வெல்கம் டு லாக்கர் ரூம் தமிழ். வீடியோவில் வந்துட்டு கிரிக்கெட் ரிலேட்டடாக பேசலான் இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையா டெஸ்ட் சீரிஸ் வரப்போகுது, அதை பற்றி பேசலான்றது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நேற்று ஆக்சுவலாக வந்து இந்தியா பங்களாதேஷ் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி லைக் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தியா பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1 ப்ரிவியூ பண்ணலான்ற ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இன்னைக்கு ஆக்சுவலாக சென்னையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரம். ஏன்னா எஸ்பெஷலி பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீம் வந்து 2-0 முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்கன்ன போது டெஃபினெட்லி ஈஸியாக இருக்காதுன்னு லாஸ்ட்டே சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மைண்ட் செட்டில் தான் லைக் இந்தியன் டீமே இருக்காங்க. லைக் தே ஆர் நாட் டேக்கிங் திஸ் சீரீஸ் லைட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டே 1, இனிஷியல் தாட்ஸ் அண்ட் உன்னோட வியூஸ் விவேக். So this match is pretty special for everyone, I think, in India. So team வந்து actually World Cup win பண்ணிட்டு இந்தியால I think விளையாடுற first match நினைக்கிறேன். So after July 30th முடிச்சவங்க. So pretty much நல்ல வெல்கம் இருந்தது டீமுக்கு, and especially the World Cup winning teamே வந்து first விளையாடினாங்க. And Bangladesh are coming back after defeating Pakistan in their home ground. And without Shakib, I think Shakibum இல்ல, முஷ்ஃபிக் ரஹீமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் தேர் நாட் ரோஹித் சர்மா வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இட்ஸ் நல்ல ஒரு சீரீஸ்க்கு என்ன வரவேற்பு இருக்கணுமோ அது எல்லாமே இருந்தது. நானும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். தேர் நாட் ஓல்டு பங்களாதேஷ், ஏன்னா வந்து அவங்கள வந்து பாகிஸ்தானை பீட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னதான் வந்து இங்க பேட்டிங் பிச், பேட்டிங் ட்ராக்ஸ் 440 வந்து இருக்கும்போது சேஸ் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் திங்கிங் தான். ஸோ ஃபார் த ஸ்டார்டர்ஸ் இது வந்து நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் இருந்தது. ஓகே, தே ஆர் குட் bowling சைட். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேர் என்கவுண்டர் பண்ணும்போது ஐ விவிட்லி ரிமெம்பர் ஆஷ்னா தான் வந்து பண்ணி அடிச்சு கொடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. 200 சம்திங் அடிக்கணுன்ற மாதிரி இருந்தது. அண்ட் இட் வாஸ் நோ ஈஸி. பிலீவ் மீன் மிர்பூர்ல ஆடணும். அண்ட் சிமிலர் வென்யூ, சிமிலர் கண்டிஷன் சென்னையில. அதே மாதிரிதான் இந்த டேவும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நத்திங் லெஸ் நத்திங் மோர். கண்டிப்பா. ஸோ டேயோட ரிவ்யூவில் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி தே சோஸ் டு பவுல். ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஆக்சுவலாக இது என்ன கேட்டால் ஒரு டிப்பிக்கல் சென்னை கண்டிஷனாகவே ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா வந்து ஜென்ரலி சென்னை கண்டிஷன்னா வேற லெவல் ஹீட்டு, பயங்கர ஹியூமிடிட்டி ஃபேக்டர் இருக்கும், பயங்கர ஸ்வெட் ஆகும், நிறைய டீஹைட்ரேட்டே ஆகலாம். சென்னையில் ஒன் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் பண்ணுறதே வந்து வேற லெவல் ஹீட்டு அப்படின்றது தான். பிச் பார்த்தா வேற லெவல் அசிஸ்ட் பண்ணும் பேட்ஸ்மேனுக்கு, பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டே 1 செகண்ட் ஆஃப் மேலே, செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் ஸ்டார்ட் ஆனால் டே 2 டே 3ன்னு கொஞ்சம் போக போக தான் பவுலர்ஸ்க்கு நிறைய அசிஸ்டன்ஸே வரும். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்ச லைக் கம்ப்ளீட்லி ஆன்டி சென்னை பிச் மாதிரி இருந்துச்சு. அண்ட் கண்டிஷன்ஸுமே ஏன்னா பயங்கர ஓவர் காஸ்ட் அண்ட் கிளவுட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. உனக்கு அந்த வெயில் ஃபேக்டர் இல்லாதனால வந்து பயங்கர பால் மூவ்மெண்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செஷனில். அண்ட் எஸ்பெஷலி கிரெடிட் டு ஹசான் முகமது பங்களாதேஷ் போலிங்கில். ஏன்னா வந்து டஸ்கின், ஹசான் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து செம டைட் போலிங், பயங்கர ரன்ஸே லீக் பண்ணாமல் நல்லா டைட்டாக போட்டதுனால ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு செம ப்ரெஷர். அண்ட் ரோஹித் சர்மா என்ன கேட்டால் லைக் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பொறுத்தவரையும் ஹிஸ் அப்ரோச் வாஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு பயங்கர பால் மூமெண்ட்ன்றதுனால அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பாலை போய் நம்ம ஆஸ் யூஷுவல் டிரைவ், புல், டிரைவ், கட் அப்படின்னு ஆட போனால் பயங்கரமாக எட்ஜு வாங்குன்றதுனால ரொம்ப காஷியஸாக பயங்கரமாக எல்லா பாலையுமே விட்டுட்டு லைக் ஒரு டிப்பிக்கல் ரோஹித் சர்மா நாக்கு இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் ஹி ஸ்டார்டட். பட் அவங்க சைடில் எனக்கு தெரிஞ்ச கிரெடிட், பிகாஸ் வேற லெவல் போலிங் டைட்டாக இருந்துச்சு. தே டிடன்ட் கிவ் எனிதிங் அவே. 3 குயிக் விக்கெட்ஸ். ரோஹித் சர்மா நல்லா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் போட்டு செட்டப் பண்ணி தென் இன் ஸ்விங்கர் அல்டிமேட்லி எட்ஜ். கில் அன்ஃபார்ச்சுனேட்லி டவுன் த லெக் சைட் விக்கெட். அண்ட் கோலி கேட்கவே வேணாம். 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் லைன் வந்து லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாகவே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி இருக்குது கோலிக்கு. அண்ட் அகெயின் அதே சேம் மோட் ஆஃப் டிஸ்மிசல். ஸோ வேற லெவல் ஓப்பனிங் ஸ்பெல். ஸோ இந்தியா வேர் ரெடியூஸ் டு 34 for 3. ஸோ உன்னோட தாட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் செஷன் அண்ட் இந்தியாஸ் பேட்டிங் அண்ட் பங்களாதேஷ் போலிங்? ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே டாஸ்லேயே வந்து ஆக்சுவலா இட்ஸ் எவிடென்ட் 2 பேருமே வந்து போலிங் பெருசாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க ப்ரிப்பேர் பண்ண கண்டிஷனுமே அப்படிதான். ஸோ இதுக்கு பில்டப்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து சொன்னது, இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச் வந்து பிளாக் சாயில்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து தே கிளியர்லி டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி அட்வான்டேஜ் டு ஸ்பின்னர்ஸ், பிகாஸ் ஏன்னா 2 சைட்லுமே ஸ்பின்னர் ஸ்ட்ராங் தான். அண்ட் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் வச்சிருக்கனால தே வாண்ட், இது கரெக்ட் தான். ஸோ ஆக்சுவலி நார்மலைஸ் பிச்சா கொடுக்கணும், 2 டீமுக்கும் வந்து சான்ஸ் இருக்கணும், போலிங் பேட்ஸ்மேன் 2 பேருக்குமே சான்ஸ் இருக்கணும்னு சொல்லி ரெட் சாயில் கொடுத்துருக்காங்க.
ரெட் சைட்ல இருந்து ஐ திங்க் நான் மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்து போயிட்டு நான் ஆர்கேவ்ல செக் பண்ணேன். ஸோ இந்தியா இங்கிலாந்து 2021 ஆடும்போது செகண்ட் டெஸ்ட் வந்து ரெட் சாயில் கொடுத்தாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பிளாக் சாயில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜோ ரூட் வந்து 170 சம்திங் அடிச்சிருப்பாரு. ஸோ 2 days ஆடினாங்க இங்கிலாந்து. ஐ கிளியர்லி ரிமெம்பர் தட் மேட்ச். பட் ஆனால் அது கோவிட் லாக்டவுன் அலோவ் பண்ணல. ஸோ ஓகேடா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் சே அப்புறம் தான் பிச்சை ஓப்பன் பண்ணி மார்னிங் கண்டிஷனுமே பார்த்தோம்னா சென்னையில் அவுட் ஆஃப் நோவர் ஓவர் கேஸ்டா இருந்தது. அண்ட் ஸோ அந்த ஆப்வியஸ்லி அந்த டேம்ப்னஸ் சன் வந்து அது எடுத்துக்கிட்டா தானே டேம்ப்னஸ் போகும். ஸோ ஆல் ஓவர் லைக் லண்டன் மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு. ஸோ அண்ட் டு பி ஃப்ராங்க் ஓப்பனிங் ஸ்பெல் வந்து போட்ட 2 பேருமே வந்து இட் வாஸ் அவங்க எப்படி சர்வை பண்ணாங்கன்னு தான் இருந்தது எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 5 to 6 overs வந்து விக்கெட்டே போல. ஐ தாட் ஓகேடா அந்த ஃபேஸ் தாண்டியாச்சு. ஏன்னா ஒன்னு ஸ்விங் இருந்தது, இன்னொன்னு அன்ஈவன் பவுன்ஸ் சொல்ல முடியாது, ஹை பவுன்ஸ் ரெட் சாயில்ல. அது இது வரைக்கும் நான் சென்னையில பார்த்ததே இல்லை. ஸோ டிவியில பார்க்கும்போது விக்கெட் கீப்பர் எல்லாத்தையுமே கையை தூக்கி தூக்கி தான் பிடிக்கிறாங்க. அண்ட் ஸ்லிப்புக்கு எட்ஜ் வாங்குறதுலாம் வந்து கேரி ஆகுது, பிச் பண்ணி போகுது, கேரி ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 10 overs பார்த்தோன்னா வந்து வெரி எட்ஜி. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வந்து பார்த்து தான் ஆடினாப்ல. ஒரு எல்பிடபிள்யூ ஸ்கேர் கூட சர்வைவ் ஆனார். ஆனா வந்து அவன் அவுட் ஆன பால் வந்து இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பால். ஸோ ரொம்பலாம் சொல்ல முடியாது. அவங்களா தேடி போயிட்டெல்லாம் அந்த பாலை தேடி போல. அந்த பால் வந்து இன்வர்டா வந்தது, அவுட் ஸ்விங் எடுது, நார்மல் அவுட் ஸ்விங் எடுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நல்லா போட்டான் அந்த பையனுமே. ஸோ ஐ திங்க் மசூட் வந்து 3 match தான் ஆடி இருக்கான். ஐ திங்க் ஹீஸ் காட் 15 to 16 wickets. ஸோ தட்ஸ் a வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் his career. இந்த மேட்சுமே 4 wicket தான். ஐ திங்க் ஸ்டாட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்தியா வந்து போட்ட டிபட் போலர்ல வந்து ஐ திங்க் செகண்ட் போலர் ஆஃப்டர் ஸ்டெயின் 4 wicket ஆல் எடுத்த செகண்ட் போலர். இந்தியா வந்து ஃபாஸ்ட் போலர் 4 wicket ஆல் எடுக்கிறது, ஸ்பின்னர் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் a நியூ திங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு டெஸ்ட்டை. ஸோ நல்ல போலர் தான். அண்ட் இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்குமே நிறைய போலர்ஸ் வந்தாங்க. ஸோ யா ஃபர்ஸ்ட் 10க்கு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இட்ஸ் பிரிட்டி கிளியர். விக்கெட் போனாலுமே வந்து இந்த பக்கம் கோலி ஆப்வியஸ்லி நான் அதை பத்தி நிறைய பேச விரும்பப்படல. ஸோ ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டேன். பட் ரிஷப் பந்த் வந்து நல்லா கூட சேர்ந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி நல்லா எடுத்துட்டு போனான். அந்த மொமெண்டம் வந்து நல்லா ஏற்றி விட்டான். அந்த 3 விக்கெட் போனதே தெரியல. இல்ல பத்தி நான் அப்படியே ஒதுக்கி வச்சிடுறேன். ஓகே அது அன்பார்ச்சுனேட், அந்த லெக் சைட்ல போனது, கேட்ச் பிடிச்சது. ஓகே இட்ஸ் நாட் இன், அது அப்படியே கூட விட்டுருக்கலாம். ஸோ பட் யா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ரிஷப் பந்த் அண்ட் எஸ்எஸ்ஜி 2 பேரும் சேர்ந்து பசங்க என்ன பண்ண போறானுங்கடா அப்படின்னு ஒரு நம்பிக்கையா பார்த்துட்டு இருந்தோம். சூப்பரா எடுத்துட்டு போனார். 88 for 3, நோ பேட் ஸ்கோர் அட் ஆல். 2 பேரும் ஷேர்டு தான். ஏன்னா எஸ்பெஷலி வந்து 34 for 3 என்ன கேட்டால் வந்து அங்கே ஒரு குட் மூவ் ஆக்சுவலாக அவங்க பண்ணது பார்த்தா கேஎல் ராகுலை வெயிட் பண்ண வச்சுட்டு ரிஷப் பண்ட்டை ப்ரமோட் பண்ணது. 3 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸுமே பயங்கரமாக செட்டில் ஆகிட்டாங்க. அந்த 3 ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அந்த கரெக்டான லைன் அண்ட் லென்த் போட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆடின 3 ரைட் ஹேண்டர்ஸ் யாருமே வந்து கம்ஃபர்டபுளாக ஆடலை அந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங். த ஒன்லி காய் ஹூ வாஸ் லுக்கிங் கம்ஃபர்டபுள் வந்து ஜெய்ஸ்வால். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்னால அவங்களுமே லைன் அண்ட் லென்த் மாற்ற வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஃபேக்டராக பயங்கரமாக கன்சிடர் பண்ணிட்டு ஓகே இவங்களோட ரிதம் வந்து ஆக்சுவலி எஸ் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி குட் மூவ். ஏன்னா கிளியர்லி ஹசன் வந்து ரன் த்ரூ பண்ணிட்டு இருக்காரு போலிங்ல, பேட்டிங் லைனப்ப ஸ்டார்ட் பண்ணல இருந்து 3 பேர் மெயின் புள்ளி எடுத்துட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்குமே ராகுல் வருவான் தான் இருந்தது. பட் ஆனால் ராகுல் வந்து இஸ் கமிங் பேக் ஃப்ரம் பிரேக்ல. ஸோ ஐ திங்க் பண்ட் வந்து இப்பதான் ஆடி இருக்காரு ஜூலைல. மேபி அதனால கூட இருக்கலாம். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அஸ் வெல். பட் ஆனா அவர் பாகிஸ்தான் சாரி யூஎஸ்ல ஆடும் போதே வந்து அவர் வந்து பொசிஷன்ல கண்டபடி மேல கீழே அப்படி இப்படின்னு மாத்தி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் மோர் லைக் அ ஃப்ளோட்டர் அப்படிதான் இருக்காரு இப்போதைக்கு. பட் ஆனா வந்த வேலையை அழகா முடிச்சுட்டு போயிட்டான் பண்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் அவன் அவுட் ஆனதுமே வந்து லஞ்ச் வரையும் நல்ல மொமெண்டம் போச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு he threw his wicket away. So பட் ஆனா he's punt, he can do punt things. So பண்ட் ஆடும்போது 2 டீமுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ். அவன் அவுட் ஆனது வந்து எனக்கு சர்ப்ரைஸே கிடையாது. அதுக்கப்புறம் வந்த நிறைய விஷயம்லாம் தான் எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அதுக்கப்புறம் வந்த நிறைய விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக வந்து ஜெய்ஸ்வால் டிஸ்மிசல். ஸோ ஜெய்ஸ்வால் டிஸ்மிசல் வந்து அகைன் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா வந்து ஐ திங்க் நீயுமே இதை அக்ரி பண்ணுவேன். அந்த பக்கம் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப டிஃபென்சிவாக போனதுனால வந்து ஜெய்ஸ்வால் இந்த பக்கம் ரன் ஸ்கோரிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அல்டிமேட்லி தட் ended up in his wicket அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அந்த ஜெய்ஸ்வால் விக்கெட் பத்தி? எஸ் ஆப்வியஸ்லி டிஃபென்சிவா பொறுத்து தப்பே கிடையாது. இட்ஸ் அ டெஸ்ட் மேட்ச், டிஃபென்சிவா போகணும். புஜாரா டிஃபென்சிவா போறான் அப்படின்னா கமின்ஸ் ஸ்டார்க் ஹேசில்வுட் டிஃபென்சிவா போனா லியான் அடிப்பான். லியானை ஏறி வந்து அடிப்பான். ஒரு பால் கூட பண்ண மாட்டான். சும்மா ஏறி வந்தாலும் சிங்கிள் அடிப்பான்.
நான் என்ன சொல்றேன், இங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் நீ வந்து டாட் பால் எடுத்தீங்களா, ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணு. ஆனா மேடியாசன் மிராஜ் ஸ்கோல் போட வரும்போது அட்லீஸ்ட் ஏரி வந்து ஒரு 2 ஆவது ட்ரை பண்ணும், 4 அடிக்க வேணாம். அதுவுமே ட்ரை பண்ணாதான் அவன் அவுட் ஆகும்போது 15 ரன்ஸ் ஃப்ரம் 56 பால் சம்திங். சேம் மிஸ்டேக் ஹீ டிட் இன் 2023 வேர்ல்ட் கப். ஸோ நான் அதுக்கு போக விருப்பப்படல, அது அந்த வூட்ஸ் எல்லாம் பிரிக்க மாட்டேன். இது வந்து அதுதான் வந்து ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் ப்ரெஷர் போட்டது, தேவையில்லாத ப்ரெஷர். அந்த சின்ன பையன் நாம என்ன பண்ணுவான், அவன் நல்லா ஸ்கோரிங் பண்ணிருந்தான். அது இல்லாம ஸ்கார்ஜிங் ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் ப்ராப்ளி அரௌண்ட் 12:30 or 1 o'clock வந்து நல்லா சூட ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் வந்து டெட் பேஸ்ல போச்சு மேட்ச். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல 1.9 போச்சு ரன் ரேட், ஸ்கோரிங் ரன் ரேட். ஒன்ஸ் அவுட் ஆனது ஒண்ணுதான் வந்து ஓகே அட்லீஸ்ட் சம்மன் நீட்ஸ் டு ஸ்டெப் அப்னு ஜடேஜா ஆரம்பிச்சாங்க. ஆப்வியஸ்லி ஜடேஜா பொசிஷன் தான் அது, பட் திங்ஸ் ஸ்டார்டட் டு சேஞ்ச் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் தான் யா கண்டிப்பா அந்த ஜெய்ஸ்வால் விக்கெட்க்கு அப்புறம் ஜடேஜா கேம் இன் 130 for 4க்கு அப்புறமா தே சென்ட் ஜடேஜா. ஏன்னா அதே சேம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரீப்ளேஸ் பண்ண அனதர் லெஃப்ட் ஹேண்டர், அண்ட் நீ சொன்ன மாதிரி அது ஜடேஜாவோட பொசிஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் ஐ திங்க் கேஎல் ராகுல் ஆல்சோ அகைன் த்ரூ இஸ் விக்கெட் அவே அந்த ஷார்ட் லெக்ல. எனக்கு அதுதான் புரியல, லைக் வந்து ரொம்ப பிரேக் அப்புறமா யூஆர் கமிங் பேக், அதனால வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ கிரிட்டிக்கல் ஆன் பீயிங் அ சீனியர் பிளேயர். உன்னோட அப்ரோச் வந்து ஷுட் பி பெட்டர் தேன் ஜெய்ஸ்வால். பட் அந்த அப்ரோச் வந்து கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு தட்ஸ் அ ஹியூஜ் கொஷின் மார்க். பட் தென் அகைன் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப பிரிச்சு வேணாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா கம்மிங் ஆஃப்டர் லாங் பிரேக் நீ சொன்ன மாதிரி. அண்ட் அதை தவிர டாப்ல ஆன டாப் 5 எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ரீசெண்டாக நிறையா கிரிக்கெட் ஆடி. ஜெய்ஸ்வால் அகைன் துலீப் ட்ராஃபி அதெல்லாம் நிறையா ஆடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மற்ற 4 பேர்லாம் வந்துட்டு ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப்லேயே அந்த ரீசன்ட் கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவங்களுக்கு அடாப்ட் பண்ண. கேஎல் ராகுலுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. ஸோ ப்ராப்ளி லைக் செகண்ட் இன்னிங்ஸில். பட் அகைன் கேஎல் ராகுல் த்ரூ இஸ் விக்கெட் அவே. இட் வாஸ் 144 for 6 சம்திங். அதுக்கப்புறம் தான் வந்து ஹோல் டேவோட சர்ப்ரைஸ் பேக்கேஜே அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப். ஸோ யுவர் காமெண்ட்ஸ் ஆன் அஸ்வின் அண்ட் ஜடேஜா. இட்ஸ் சம்திங் ப்ளூ மீ அவே. பட் இட்ஸ் ஆல்வேஸ் இது வந்து எப்பவும் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் இது நான் ஐ ரிக்ரெட் பண்ணேன், மிஸ் பண்ணிட்டேன்னு. ஓகே இந்த மேட்ச் மாதிரி திரும்ப நடக்க சான்ஸ் இருக்கா? ஆப்வியஸ்லி இங்கிலாண்டோட செகண்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ நல்லா, ஏன்னா மற்ற எல்லாருமே அவுட் ஆயிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஹீ நோஸ் ஹவ் டு பிளே. அவனுக்கு தெரியுது ஓகே இந்த சாயிலுக்கு இந்த பவுன்ஸ் இப்படிதான் வரும் அப்படின்னு. ஹீ ரீட் இட். சயின்டிஸ்ட் எல்லாமே கலைக்கிறாங்க. பட் ஆனா தட்ஸ் வாட் ஹீ இஸ் பண்ணி வச்சிருக்கான். ஜடேஜா நான் மாஸ்டர் மைண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு வேலையை கொடுத்தா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு பண்ற மாதிரி பர்சன் மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் அஸ்வின் கிட்ட கேட்டு கேட்டு ஓகே இப்படி பண்ணோம். அது இல்லாம ஹி ஹாஸ் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எல்லா ஃபீச்சர்ஸ்லயும் ஆடி இருக்கான். பட் ஒயிட் பால் ஆடி இருக்கான், அது இது கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் இப்படின்னு இந்த கிரவுண்டு பழக்கம் இருக்கு அப்படிங்கறனால தே யூஸ் இட் டு த ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஒன் மோர் திங்னா இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பால் ஹோல்ட் ஆனோடனே, எஸ்ஜி பால் ஹோல்ட் ஆனோடனே ஈஸி ஆயிடுச்சு. ஸ்விங் மூவ்மெண்ட் கிடையாது, அன்இவன் பவுன்ஸ் கிடையாது. அவங்களுமே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகி வந்து ஃபுல் லென்த் போட ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றதெல்லாம் வந்து செகண்ட் செஷனோட ஃபேக் எண்ட்ல முடியும் போது அது அப்பயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே வந்து இவங்க செட் ஆகி நின்ட்டாங்க. அப்பதான் வந்து அஸ்வின் வந்து ஒரு 2-3 4 அடிச்சான். ஓகே எனக்கு சான்ஸ் கிடைக்குது, சம் பேட் பால்ஸ் எங்கிட்ட வருது. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி அஸ்வின் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ நான் நினைச்சேன் ஓகே 30-35 ரன்ஸ் அடிப்பாங்க, ஒரு 220 முடிஞ்சிரும். 220 டார்கெட்னா ஓகேடா. தேர்ட் செஷன் வந்து பும்ரா வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் போட்டா ஒரு விக்கெட் எடுப்பான் அப்படின்னு தட்ஸ் வாட் ஐ வாஸ் திங்கிங். யாரா இருந்தாலும் அதே திங்க் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா தே kept on playing for once. நாங்க நினைச்சோம் ஓகே we thought that Ashwin and Jadea are going to do something today with ball, but they did something with bat. So நானுமே அதான் ஓகே this is out of book bro, nobody thought this would happen. What about you? செகண்ட் செஷனுக்கு அப்புறமா நீ சொன்ன மாதிரி தேர்ட் செஷனில் பேட்டிங் ஆக்சுவலாக ஈஸ் அவுட் ஆச்சு. ஏன்னா வந்து லைட்டாக வெயிலுமே வர ஆரம்பிச்சதுனால அந்த ஸ்விங் அண்ட் டேம்ப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சிலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பேட்டிங் கொஞ்சம் ஈஸியராக இருந்துச்சு தேர்ட் செஷன். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக வந்துட்டு பிஃபோர் கோயிங் டு ஜடேஜா அண்ட் அஸ்வின் நான் அதுதான் வந்து ஜெய்ஸ்வால்கிட்ட எதிர்பார்த்துருந்தேன். ஐ திங்க் ஜெய்ஸ்வாலோட மென்டாலிட்டியுமே எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருந்திருக்கும். லைக் அந்த செகண்ட் செஷன் போஸ்ட் டீ வரையும் கொஞ்சம் சர்வைவ் ஆயிட்டா அதுக்கப்புறம் பேட்டிங் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு போது ஐ திங்க் ஜெய்ஸ்வால் இன்னும் அன்லி தோணுச்சு. பட் தென் அகைன் கூட ஆடினவங்களோட ப்ராப்ளம், அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் வந்து இவனுக்கும் மேலே ஏறி, சின்ன பையன் தானே சொன்ன மாதிரி 22 year old. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஐ திங்க் அதை தான் வந்து இவங்க 2 பேர் பயங்கரமாக கேபிட்டலைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பிக் ரீசன் வந்து ஜடேஜா வந்து இந்த கண்டிஷன்ஸில் டெஸ்ட் 12-13 இயர்ஸாக சேம் ஹோம் கிரவுண்ட் ஃபார் ஐபிஎல்ன்றதால கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். ஸோ எப்போ வந்து பிச் ஈஸ் அவுட் ஆகும், எப்போ வந்துட்டு பேட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும்ன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அஸ்வின் கேட்கவே வேணாம், ஹோம் டவுன் பாய், செம பார்ட்னர்ஷிப். ஸோ
ஸோ நீ சொன்ன மாதிரி தான் மோஸ்ட்லி லைக் 230 240 லாஸ்ட் செஷனில் ஒரு 5 to 10 ஓவர்ஸ் அதில் ஒரு 2 விக்கெட்ஸ் லைக் 20 for 2 25 for 2னா ஓகே ஈவனாக இருக்குது ஆர் 70-30 ஆர் 50-50 ரெண்டு டீம்ஸும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் வச்சு நொறுக்கிட்டானுங்க ரெண்டு பேரும். இங்கே தான் வந்து எனக்கு ஒரு அனதர் திங் என்ன தோணுதுன்னா பங்களாதேஷோட இன்எக்ஸ்பீரியன்ஸா ஆர் ப்ராபப்ளி திஸ் இஸ் வை பங்களாதேஷ் ஆர் ஹூ தே ஆரா அப்படின்றது எனக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் எங்க அப்படி 144 for 6 ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான் அடுத்து வர்றது இந்தியாவில் போது. அந்த பக்கம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் ஃபார் ஹசனோ இல்லைனா வந்துட்டு நஹீத் ரானாவோ கொடுத்து அவங்க ரெண்டு பேரை கொஞ்சம் அன்செட்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜடேஜாக்கு ஆஃப் ஸ்பின் போட ட்ரை மெஹதி ஹசனை கொடுக்கறது நாட் அ பேட் ஆப்ஷன். ஏன்னா வந்து அக்ராஸ் லெஃப்ட் ஹேண்டர் போகும்ட்டு. பட் எப்போ ஜடேஜாவும் அஸ்வினும் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயுமே எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்டா மெஹதி ஹசனை கொடுத்தது வந்து ஒரு ராங் மூணு சொல்ல. அங்கதான் நம்பர் 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து தே ஷோட் ஹவு எக்ஸ்பீரியன்ஸ் தே ஆர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 1 more விக்கெட் விழுந்திருந்தா உனக்கு கம்ப்ளீட்டா டெய்ல் எக்ஸ்போஸ் ஆகும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ பங்களாதேஷ் வந்து நான் பண்ண மிஸ்டேக் நான் இதை லிஸ்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செஷன்ல 34 for 3 இருக்கும்போது பங்களாதேஷ் வந்து மொத்தமே வந்து ஐ திங்க் அன்டில் 50 ஓவர்ஸ் வெறும் 4 bowler தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஷக்கீப் அல் ஹசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து உள்ளே பார்சல் போட்டு வச்சிருந்தாங்க வெளியே எடுக்காம. லாஸ்ட் 20 ஓவர்ஸ்ல அந்த மனுஷன் வந்து 7-8 ஓவர் போட்டிருக்கான். அந்த அப்பயே அந்த ஷக்கீப் அல் ஹசன் வந்து டேர்ன் எதுவும் இல்லாம இருக்கலாம். பட் ஆனா அந்த மனுஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தட் ரியலி மேட்டர்ஸ் இன் பிக் மேட்சஸ். 34 for 3 இருக்கும்போது ஓகே லெட் மீ ட்ரை 1 or 2 or சம்திங் ஸ்பின் அப்படின்னு ட்ரை பண்ண உள்ள இறக்கிட்டா நடந்திருக்க சான்ஸ் இல்லதான். பட் ஆனா சம்திங் அந்த மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்துக்க சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஷர் ஓகேடா லெஃப்ட் ஹேண்டர் வரான். ஏன்னா ஆப்வியஸ்லி இங்க ஒரு ரைட் ஹேண்டர் இருக்கான் அப்படின்னு அந்த காம்பினேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் ஆனா ஒண்ணு ரெண்டாவது ராகுலும் ஜெய்ஸ்வாலும் ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருக்கும் போது இவங்க வந்து தே லெட் தம் பிளே. சிங்கிள் சைடு ஓகே எடுத்துக்கோ ஒரு ஓவர் 2 அந்த மாதிரி வந்து டிஃபென்சிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஃபீல்ட. இவங்க செட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஜெய்ஸ்வால் அடிக்க ஆரம்பிச்சான். அப்கோர்ஸ் ராகுல் அது மிஸ்டேக் பண்ணி அவனே கொடுத்ததுனால அவனுக்கு ஒரு பிரேக் கிடைச்சது. இல்லைன்னா தே கூட ஸ்டார்டட் ரன்னிங். அந்த பார்ட்னர்ஷிப்மே 40+ சம்திங் தான் அந்த பார்ட்னர்ஷிப்மே, நாட் வெரி லெஸ். அங்கேயே ரெண்டாவது மிஸ்டேக். மூணாவது மிஸ்டேக் வந்து இவன் ராணா அப்படின்னு நஹீத் ராணா அந்த மனுஷன் வந்து 150+ போட்டான் பால் எல்லாமே. அவனை எடுத்துட்டு வந்ததே பார்த்தோன்னா 45+ சம்திங் ஓவர்ல தான் எடுத்துட்டே வந்தாங்க. நியூ பால்ல போடவே இல்லை அந்த பையன். நல்ல ஜிப் ஆகுது, நல்ல பவுன்ஸ் இருக்கு. மார்க்வுட் மாதிரி பேஸ்ல ஒருத்தன் போடுறான், அவனை போடுவே மாட்டியா? ஐ திங்க் நீ சொல்ற 45 வந்து செகண்ட் ஸ்பெல்லுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து மார்னிங் செஷன்ல நஹீத் ராணா bowling போட்டான். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் ரொம்ப லேட். எஸ், ஐ திங்க் ஒரு 1 or 2 ஓவர் மேபி போட்டிருப்பான். பட் ஆனா அந்த பால் வந்து 30 ஓவர்ஸ்லயே சம்திங் அதோட ஷைனிங் போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பிச்சுமே டேம்னஸ் போயிடும். 1 or 2 ஓவர்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்டிங்ல கொடுத்து இன்னும் கழுத்தை நெரிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த 3 மிஸ்டேக் வந்து டெரிபிளி காஸ்ட். அது தேர்ட் செஷன்ல வந்து நல்லா அடிச்சிச்சு அவங்க. ஏன்னா ஒன்ஸ் நான் ஸ்பின்னர் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேருக்குமே தெரியும் ஸ்பின் எந்த லைன்ல போட்டா அடிக்கணும், எந்த லைன்ல போட்டா அடிக்க கூடாதுன்னு. அதனால தே வெயிட்டட் ஃபார் த பேட் பால்ல மட்டும் இறங்கி வந்து அடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களால அடிக்க முடிஞ்சது விக்கெட் லூஸ் பண்ணாம. கண்ணா பீரான் வந்து எல்லா பாலும் ஏறி வந்து அடிச்சா காலி 200 ஆல் அவுட் சென்னையில. அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுது. ஸோ இந்த 3 மிஸ்டேக் தான் பங்களாதேஷ் பண்ணாங்கன்னு சொல்லி. ஷார்ட் செலெக்ஷன் ஸ்பெசிஃபிக்லி மேட்டர். ஸோ அங்கதான் இவங்க ரெண்டு பேர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டா. பட் அகைன் என்ன ஒரே ஒரு ஃபேக்டர் தோணுதுன்னா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஹேஸ் இட் மென்டலி டேக்கன் பங்களாதேஷ் அவுட் ஆஃப் த மேட்ச் ஆல்ரெடி அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு 34 for 4 இந்த நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை, அதையும் மீறியுமே நடுவில் 3 விக்கெட்ஸ் அங்கே இங்கன்னு எடுத்து கடைசியில் அப்படி இப்படி பார்த்து 144 for 6க்கு 144 for 6 வந்தவொடனே மென்டலி எல்லார் மைண்ட் செட்டுமே ஓகே ரைட்டு ஒரு 220 230 அடி. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே 339 அடிக்க விட்டது. ஹாஃப் கிரெடிட் நம்மளும் அந்த சைடு வந்து அவங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு தேர்ட் செஷனில் பார்த்தாங்க ரன் ரேட் வந்து 5.09. ஸோ 5ல் ஆடி இருக்காங்கன்னா பேசிக்கலி அவங்க ப்ரெஷரே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. 163 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராபப்ளி மென்டலி அவங்களை ஆல்ரெடி ட்ரெயின் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னு. பட் அகைன் நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷனில் கூட டக்கு 4 விக்கெட் எடுத்து முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யா வித் தட் பீயிங் செட் செகண்ட் செஷன் ஆர் இஸ் டே 2 ஓட தாட்ஸ் ஆர் ஹவு டு யூ see this test match go? கண்டிப்பா ட்ரெயின் அவுட் ஆயிருப்பாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 200 பார்ட்னர்ஷிப் ஓடி பாவம் இது ஆயிட்டாங்க. அண்ட் மோரோவர் வந்து அவங்க கரெக்டான ப்ரெஷர் பாயிண்ட் அப்ளை பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ எப்ப எந்த ஹசனை கொண்டு வரதா இருக்கட்டும் அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுக்கல. ஸோ
ஸோ தே வெயிட் ஃபார் தேர் ஓன் மிஸ்டேக். அண்ட் கமிங் பேக் டு திஸ், ஏதோ இதில் ஸ்டாட்ஸ்ல பார்த்தேன் கிரிக் பஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 418 சென்னையில், அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 408. ஸோ ஸ்டில் தேர் அண்டர் பார் ஒன்லி. ஸோ மேபி நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நாளைக்கு மேபி வந்து 339னா மேபி தேல் ட்ரை டு ரீச் 400. இஃப் ஜட்டு ரீச்சஸ் 100னா ஐ திங்க் தேல் டிக்ளேர். ஸோ 400 வந்துட்டாலே டிக்ளேர். அண்ட் டோன்ட் மேக் ஜோக், அண்ட் பங்களாதேஷ் ஐ திங்க் தேல் மேக் அட்லீஸ்ட் 250 to 300. That's my என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஆப்வியஸ்லி இந்தியா விளையாடி மேபி ஒரு ரன் தான் என்னோட ப்ரெடிக்ஷன். மேபி ஃபார் டுமாரோ சேக் ஃபர்ஸ்ட் செஷன்ல ஐ திங்க் இந்தியா வில் புட் ஒன் மோர் 100, மேபி 80 runs, 400 அடிச்சு டிக்ளேர் பண்ணிட்டு செகண்ட் செஷன்ல இருந்து தே லாஸ்ட் பங்களாதேஷ் டு பேட். அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் வந்து அவங்க விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஜடேஜா 100 அடிச்சக்கப்புறமா ஒரு 400 420 போகுது அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு another perspective எனக்கு என்ன லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, ப்ராபப்ளி ஒரு 2 பேருமே அவுட் ஆகல, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் செஷன் ஆடி முடிக்கிறாங்க, ஒரு 450 500க்கு புஷ் பண்ணி ஒரேடியா பங்களாதேஷ் வில் தே ட்ரை டு பேட் அவுட் ஆஃப் திஸ் கேம்? வெரி குட் கொஸ்டின். எனக்கு வந்து இப்ப கம்பீர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இது. ஏன்னா இது கம்பீர்லி ரோஹித் சர்மா கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹீல் ஆப்வியஸ்லி கன்சிடர் கம்பீர். டிராவிட் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஐ திங்க் ஐ வுட் ஹவ் டோல்ட் மேபி யா. பட் ஆனா கம்பீர் எனக்கு தெரியல. பட் ஹீ போவார்னு எனக்கு தோணுது, பட் நாட் ஷூர். பட் ஆனா போனா இது பி கில்லர் மூவ். ஏன்னா இருக்கு ஏன்னா சேப்பாக் பொறுத்த வரைக்கும் டே 3 பாதியில இருந்து மைண்ட் ஃபீல்ட் தான். கால்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், ரோலரும் போட மாட்டாங்க. டே 3க்குள்ள உன்னால அடிக்க முடிஞ்சா அடிச்சு டே 2 வரைக்கும் எண்ட் வரைக்கும் அடிச்சுட்டு டே 3 ஆடுறப்பா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சுது. பாவம் இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு 5 விக்கெட் ஆள் எடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துவாங்க. அதே தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நீ ஒரு 450 500 ஸ்கோர் டே 2 எண்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 days பங்களாதேஷ் வந்து பேட்டில் ஃபார் சர்வைவல் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வின்னுங்கிற ஒரு கான்செப்டே பங்களாதேஷ்க்கு. அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் தான், எய்தர் நம்ம அவங்களை 2 டைம் ஃபாலோ ஆன் பண்ணி 2 இன்னிங்ஸையும் போல் அவுட், ஆர் வர்ஸ்ட் கேஸ் பங்களாதேஷ் நல்லா ஆடினால் டிராக் ஆடுவாங்க. அவ்வளவுதானே தவிர நம்ம லூஸ் பண்றோம். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா எனக்கு சென்னையில எப்படி ஓவர் காஸ்டா என்னன்னு தெரியல. திரும்ப ஓவர் காஸ்டா இருந்தது அப்படின்னா திரும்ப அகெயின் ஐ திங்க் 8 overs முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ த கேம் ஸ்டாப்ட் இன் வெரி குட் ஃபேஸ். ஏன்னா நாளைக்கு எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாலே வந்து தே ஆர் அவைலபிள் டு டேக் எ நியூ பால். ஆமா, ஸோ தட்ஸ் ஒன் மோர் குட் திங் ஃபார் பங்களாதேஷ். ஸோ மார்னிங் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பாலே எஸ்ஜி நியூ பால் எடுத்து ஸ்பெல்ல போட்டானுங்கன்னா விக்கெட் கிடைச்சது அப்படின்னா தே மைட் கெட் அஸ் பிலோ 380 as well. 380 கீழே எடுத்தாங்கன்னா தே ஹாவ் அ சான்ஸ். ஏன்னா அவங்க ஆடி நான் கண்டிப்பா லிட்டன் தாஸ், ரஹீம், அப்புறம் அல்ல ஷகிப் அல் ஹசன், இவங்க 3 பேர் அப்படி இப்படி ஒரு பார்ட்னர் ஸ்டிச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 250ல 300 வந்துடும் மினிமம் சொல்றேன். ஸோ 380ல சுருட்டினாங்கன்னா கண்டிப்பா தே ஹாவ் வெரி ஹை சான்சஸ். அந்த திங்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு, அதை கரெக்டா மேட்ச் பண்ணி போகணும் அவங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலைல ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஐ திங்க் இதே ஓல்டு பால்லே ஒரு 2-3 overs போட ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ரிவர்ஸ் ஸ்விங் இருக்கான்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படி இல்லைன்னா சரி, இதுக்கப்புறம்லாம் டைம் வேஸ்ட் பண்ணி லாய்க் கிடையாது. ஸோ நீ சொன்ன மாதிரி லைக் நாளைக்கு செஷனை பொறுத்து தான் தெரியும். அண்ட் கம்பீர் பீயிங் அ நியூ கோச், அப்ரோச் எப்படி இருக்கு, லைக் இஸ் கோயிங் ஃபார் த கில்லா இல்லைனா வந்துட்டு ஈவனா கேம் எடுத்துட்டு போகலாமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு டிசிஷன் மேக்கிங்ல தான். பட் ஸோ தட்ஸ் அபவுட் டே 1. ஸோ டே 2 நாளைக்கு முடிஞ்சக்கப்புறமா லைக் வில் கம் பேக் அகெயின் ஃபார் டே 2 ரிவ்யூ. ஸோ நாளைக்கு வீடியோவில்